ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. என்ன பாஸ், பகைவனுக்கு அருள் வைன பாரதியார் சொன்னாரோ இல்லையோ, நம்ம ஓபிஎஸ் இப்போ அறிவாலயமே சரணம்னு நிக்கிறாரு. 2026 தேர்தல்ல எடப்பாடியார வீழ்த்தணும்னா வேற வழி இல்லைன்னு முடிவெடுத்து நேத்து முதல்வர் ஸ்டாலினை சந்திச்சு திமுக தான் மறுபடியும் வரும்னு சர்டிபிகேட்டே கொடுத்துட்டாரு. தேனி மண்ணுல இப்போ தங்க தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸும் ஒரே குடையில வந்தா அங்க என்ன நடக்கும்? இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்டு பாஜகவாலும் கைவிடப்பட்ட நிலையில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் இப்போது திமுக கூட்டணியை நோக்கி தனது அரசியல் காய்களை நகர்த்து தொடங்கியுள்ளார். 2. நேற்று பிப்ரவரி 20, 2026 சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த ஓபிஎஸ் திமுக அரசின் 5 ஆண்டு சாதனை மக்கள் மனதில் பதிந்துவிட்டது. 2026லும் திமுகவே வெல்லும் என புகழாரம் சூட்டியுள்ளார். 3. தேனி மாவட்டத்தில் நீண்டகால பகைவர்களாக இருந்த தங்க தமிழ்ச்செல்வனும் ஓபிஎஸும் இப்போது ஒரே அணியில் இணைவது தென் மாவட்ட அரசியலில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. 4. ஓபிஎஸ்ஸின் இந்த நகர்வு தனது மகன் ரவீந்திரநாத்தின் அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றவும் முக்குளத்தோர் சமூக வாக்குகளை தன்வசம் தக்க வைக்கவும் எடுக்கப்பட்ட தற்காப்பு முடிவாக பார்க்கப்படுகிறது. 5. ஒருவேளை ஓபிஎஸ் திமுகவில் இணைந்தால் அல்லது கூட்டணி வைத்தால் தேனி மாவட்டத்தில் அதிமுகவின் செல்வாக்கு அடியோடு சரிய வாய்ப்புள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். 6. அதே சமயம் ஏற்கனவே அதிமுகவை விமர்சித்து திமுகவில் களம் கண்ட தங்க தமிழ்ச்செல்வன் ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸின் வருகையை எப்படி ஏற்பார்கள் என்ற குழப்பம் மாவட்ட திமுகவுக்குள் புகைந்து கொண்டிருக்கிறது. 7. பொறுத்திருங்கள் என ஓபிஎஸ் சொன்னாலும் அவரது ஆதரவாளர் ஐயப்பன் எம்எல்ஏ சட்டமன்றத்திலேயே ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வேண்டும் என பேசியது கூட்டணியை உறுதி செய்துவிட்டது. பாஸ், இந்த நகர்வை பார்த்தா மக்கள் மத்தியில ஒரு மகா மட்டமான அபிப்பிராயம்தான் வருது. கொள்கை இல்லாத திமுக. ஜெயலலிதா இருந்தப்போ இதே ஓபிஎஸ் ஊழல் ஊற்றுன்னு சொன்னவங்க தான் இந்த திமுக காரங்க. இப்ப அவரே வர்றாருன்ன உடனே ரத்தின கம்பளம் விரிக்கிறது இவங்களுக்கு கொள்கை கிடையாது, வெறும் அதிகார பசிதான் இருக்குங்கிறத அப்பட்டமா காட்டுதுன்னு மக்கள் காரி துப்புறாங்க. ஓபிஎஸ்ஸின் கேவலமான அரசியல். 3 முறை முதல்வராயிருந்த ஒரு மனுஷன் பதவிக்காகவும் பையனுக்காகவும் தான் பெத்த தாயா நினைக்க கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு எதிரிக்கிட்ட போறாரு பாருங்க. இதுக்கு மேல ஒரு அரசியல் வீழ்ச்சி இருக்கவே முடியாது. ஓபிஎஸ் நம்புறது ஓட்டப்படகுல ஏறுற மாதிரிதான் அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் கொந்தளிக்கிறாங்க. மக்களுக்கு ஏமாற்றம். இவங்க மாத்தி மாத்தி கட்சி மாறுறதுல இவங்களுக்குள்ள என்ன லாபம்னு தான் பாக்குறாங்களே தவிர தேனி மக்களோட அடிப்படை பிரச்சனைகளை பத்தி யாருமே கவலைப்படல. மொத்தத்துல 2026 தேர்தல ஒரு பிசினஸ் மாதிரி 2 பேரும் கையாள்றாங்க பாஸ். கண்ணா, ஓபிஎஸ் தங்க தமிழ்ச்செல்வன் கூட்டணிங்கிறது புலியும் ஆடும் ஒரே தொட்டில தண்ணி குடிக்கிற மாதிரி. தண்ணி குடிச்சு முடிச்ச உடனே யார சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. இந்த அசுர கூட்டணி 2026ல அதிமுகவை வீழ்த்துமா இல்ல திமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய வெடிய வைக்குமான்னு ஒரு விசில் போட்டு வெயிட் பண்ணுவோம் பாஸ். இட்ஸ் a marriage of convenience between two former arch rivals, but the public sees it as a desperate betrayer of principles just to survive in the political jungle boss. ஓபிஎஸ் திமுகவுக்கு போறது சரியா தவறா? கமெண்ட் பண்ணுங்க. எல்லா எக்ஸ்க்ளூசிவ் 2026 தேர்தல் அண்ட் ஓபிஎஸ் திமுக டயலாக் அப்டேட்ஸுக்கு ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். This is Local Lekha signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.